ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 3D அவுட்லைனர் வீட்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் டால்கம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டால்கம் பவுடர் இல்லாட்டி பேபி பவுடர் எதாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து 2 ஸ்பூன் டால்கம் பவுடர் எடுத்துக்கிறேன். என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே. வந்து ஒயிட் கலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன கலராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டால்கம் பவுடர் ஒரு 2 ஸ்பூன். அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து இன்னொரு மெத்தட் வந்து மைதா யூஸ் பண்ணியிருப்பேன். அதை லாஸ்ட்டாக காட்டுறேன். ஐலைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளாக் கலருக்காக. நான் அதுக்கு பதிலாக போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் அப்புறம் கண்மை, அந்த மாதிரி கண்மை சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் ஸ்மஜ் ஆகும். அதே வந்து போஸ்டர் கலர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நல்லாவே கலர் மிக்ஸ் ஆகும். நான் போஸ்டர் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். போஸ்டர் கலர் கூடவே வந்து வேறு என்ன ஆட் பண்ணலான்னா, ஃபேப்ரிக்லேயே வந்து பெயிண்ட் வேறு அக்ரிலிக் பெயிண்ட் ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். நான் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபெவிகால் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் பவுடர்னால் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலேயும் நல்லா லிக்விடாகவே வேணுங்கும்போது நம்ம தேவைக்கேற்ப ஃபெவிகால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபெவிகால் இல்லாட்டி நீங்கள் எந்த டைப் க்ளூ வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாலித்தீன் பேக்குள்ளே போடணும். அந்த பாலித்தீன் பேக் இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது கொண்டு வரோம்ல கேரி பேக்ஸு, அந்த மாதிரி ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கவர் எடுத்துகிட்டு நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து செலோ டேப் வச்சு வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. உள்ளே சைடில் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து வெளியே வராமல் இருக்கும். நல்லா அந்த கார்னர் வந்துட்டு ரொம்ப சின்னதாக நம்ம கடைசியில் சிசரில் கட் பண்ண தான் போகிறோம். அதனால் ஹோல் இல்லாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதை செலோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க நல்லாவே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் நல்லா செலோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அந்த டாப்பில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கவரையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்க கவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கைஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள. நீங்கள் எவ்வளோ நான் வந்து கொஞ்சமாக தேவைப்படுறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா நிறையா செஞ்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். அப்படியே நம்ம வச்சுக்கலாம். வெறும் டால்கம் பவுடர் ஃபெவிகாலுங்கும்போது ரொம்ப நாளைக்கு எதுவுமே ஆகாது. சீக்கிரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கும். நீங்கள் இல்லை வெளியே வச்சாலும் எதுவும் ஆகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே டாப்பில் வந்துட்டு வெளியே வராமல் இருக்க வந்துட்டு நல்லா மடிச்சுட்டு அப்புறம் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோவும் பார்க்கலாம். இப்போ அதோடைய எட்ஜை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா நிறையா வரும். அதனால ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பேப்பரில் வந்து நம்ம வரைஞ்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபெவிகால் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணதுனால கேப்பாக தான் வருது. நீங்கள் ஃபெவிகால் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நல்லா ஒரே வந்து ஃப்ளோவாக வரும். அப்புறம் வந்து டிசைன் பண்ணவெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கு. நம்ம டால்கம் பவுடர் ஸ்மெல் தான் வருது, ஃபெவிகால் ஸ்மெல் எதுவுமே வரல. நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கு.
நான் இன்னொரு மெத்தடில் பண்ணது வந்துட்டு இப்போ ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதுலேயே வந்து கொஞ்சம் கலர்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா வேறு கலர்ஸ் நான் பிளாக் பெயிண்ட் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலா ப்ளூ கலர், ரெட் கலர் அந்த கலரெல்லாம் சேர்த்திங்கன்னா வேறு கலர் வரும். ஆனால் நான் இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் பவுடருக்கு பதிலாக வந்துட்டு மைதா யூஸ் பண்ணேன். பவுடர் ரொம்ப நிறையா செலவாகிறனால மைதா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மைதா யூஸ் பண்ணது நல்லாவே வந்துச்சு. நல்லா ஃப்ளோ எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, ஒரு 2 டேஸ்க்கு மேலே வச்சோன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் மைதாவை நான் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணல. டால்கம் பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கு கைஸ். டால்கம் பவுடர் வந்து நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 1 ஆர் 2 டேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் பண்ணுவீங்கன்னா ஒரு மைதா யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதுலேயே மைதாலேயே நான் இன்னும் நிறையா பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நான் பண்ணி வச்சது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி திரும்ப வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் பண்ண பாட்டில் ஆர்ட் தான். உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது அந்த மைதா யூஸ் பண்ண பெயிண்ட் வச்சு தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் இந்த காயத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சதுனால கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிருக்கு. மற்றபடி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.